விளம்பர நோட்டிபிகேஷனை ஸ்டாப் பண்றதுக்காகவே புதுசா கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆயுதம். யாரு கொண்டு வந்திருக்கா தெரியுமா? சாம்சங். உங்க கையில சாம்சங் மொபைல் இருந்துச்சுன்னா சமீபத்துல ஒரு புதிய அப்டேட்ல நான் சொன்ன இந்த ஃபீச்சரை தடுக்கிறதுக்காகவே ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க. அந்த செட்டிங் நம்முடைய சாம்சங் கேலக்ஸி மொபைல்ல எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம பயன்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம போன்ல நிறைய ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குன்னா அதை கிளியர் பண்றதுக்கு நமக்கு போதுமான நாலேஜ் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? பிளே ஸ்டோர்ல போயிட்டு அது ரிலேட்டடான ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸை நம்ம போன்ல சேவ் பண்ணி வைக்கும் போது அந்த ஆப்பை கிரியேட் பண்ண டெவலப்பர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கொஞ்சம் வருமானம் கிடைக்கிறதுக்காக நிறைய விளம்பரங்கள் எல்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ என்ன ஆகும்னா அந்த மாதிரி விளம்பரங்கள் எல்லாமே நம்ம போனுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது அது நமக்கு தொல்லை தான். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ்ல இருந்தும் நம்ம அடிக்கடி நம்ம இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிபிகேஷனை ரிசீவ் பண்ணோம்னா அது நமக்கு தொல்லை தானே. அப்போ இதை கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் சாம்சங் என்ன பண்ணிருக்காங்க, கடைசியா அவங்களுடைய ஓஎஸ் அப்டேட்ல இதை தடுக்கிறதுக்காக பிரத்யேகமா ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். சாம்சங் மொபைல்ல அந்த ஸ்மார்ட்டான செட்டிங்கை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த விளம்பர நோட்டிபிகேஷன் எங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். மேல இருந்து கீழே இப்படி இழுக்கிறேன். இழுத்தா இந்த பகுதியில தான் உங்களுக்கு அந்த விளம்பர நோட்டிபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். பட் அப்படி கடந்து போறதுனால அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. நிரந்தர சொல்யூஷன் வேணும். அதுக்கு போனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும். இப்போ இதுல டிவைஸ் கேர் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க தட்டணும். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 டாட் இருக்கு, அதுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ள போகணும். அதுக்கப்புறம் பிளாக் ஆப்ஸ் விச் எக்ஸசிவ் ஆட்ஸ், இது டிஃபால்ட்டா இருக்கு. அதாவது ஒரு பேசிக் லெவல்ல உள்ள விளம்பரங்களை சாம்சங் மொபைல்லே கட்டுப்படுத்திடும். அவங்க கிட்ட அது சம்பந்தப்பட்ட டேட்டா இருக்கு. ஆனா இன்னும் டீப்பா கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒண்ணு இல்ல, நீங்க அதை தட்டினாலே போதும். தட்டிட்டீங்கன்னா கீழே பாருங்களேன், இன்டெலிஜென்ட் பிளாக்கிங், இதை நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. பட் சாம்சங் என்ன சொல்றான்னா, திஸ் டிட்டர்மினேஷன் மே நாட் ஆல்வேஸ் பி அக்யூரேட் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி கூகுளோட ஜெமினில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சர்ச் பண்ணீங்கன்னா கீழே ஒரு விஷயத்த போட்டிருப்பாங்க, தயவு செய்து நாங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை நம்பி ஃபாலோ பண்ணிடாதீங்க, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி டபுள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூகுளோட ஜெமினில கொடுத்துருப்பா. கீழே அதை நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. அத மாதிரி லாஸ்டா ஒரு சின்ன எழுத்தா போட்டுட்டான். மேலே பாருங்களேன், அலர்ட்ஸ் ஆர் அனலைஸ்ட் ஆன் யுவர் ஃபோன். வரக்கூடிய அந்த விளம்பர நோட்டிஃபிகேஷனை அனலைஸ் பண்ணும். சரிங்களா? அப்புறம் டிட்டர்மைன் பண்ணி என்ன பண்ணும், அதை பிளாக் பண்ணும். பிளாக் பண்ணி என்ன செய்யும் தெரியுமா, அதை டீப் ஸ்லீப்ல போட்டுரும். டீப் ஸ்லீப்னா பேக்ரவுண்ட்லேயே ரன் ஆகாது, அந்த மாதிரி ஒரு செட்டப்ல போட்டுரும். சரி, அதை நம்ம எப்படி செக் பண்றது? அதுக்கு டிவைஸ் கேர் டாப் ரைட்ல 3 டாட் இருக்கா, அதுக்கு முன்னால ஒரு 4 லைன் இருக்கு, மேலையும் கீழே இருக்கா, அதை நீங்க தட்டணும். தட்டினீங்கன்னா இதுதான் கேர் ரிப்போர்ட் ஆப்டிமைசேஷன் ஆப்ஸ் புட் இன் டீப் ஸ்லீப். பாத்துக்கோங்க, 11 ஆப் வந்து டீப் ஸ்லீப்ல போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்க்கலாம் இங்கிட்டே. சரிங்களா? அதுக்கப்புறம் அலர்ட்ஸ் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க தட்டினீங்கன்னா இங்கேயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதாங்க மேட்ரு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். அதனால எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில இதை பத்தி பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல